இந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. இப்போ இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா என்ன இந்த சைடில் இருக்குது அந்த சைடில் இருக்குது அமுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லி அமுத்தி இருந்தால் உடஞ்சி போயிடுமில்லங்க பாக்ஸில். அதனால் எடுத்து பிரித்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. மேலே தாங்க இருந்துருக்குது. பாருங்கள், இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமானம் எடுத்து வைங்க. வெளிச்சு தொட்டு எடுத்து வைங்க. முந்திரி கொஞ்சம் வாங்கியிருக்காரு. சாமி எண்ணெய், சாமிக்கு விளக்கு போடுற எண்ணெய். அப்படி பார்த்திங்கன்னா புரு காசுத்தூள், இந்த சன்ரைஸ் காசுத்தூள், அப்புறம் கொஞ்சம் பாதாம் வாங்கியிருக்கிறாரு, முந்திரி பாதாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடலெண்ணெய். இவர் பார்த்திங்கன்னா அவருக்கு சோப்பு. பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை. நான் எப்போவுமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணதுனால நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துட்டார். நாட்டு சக்கரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் வேர்க்கடலை, வெள்ளை சக்கரை, மல்லித்தூள், ராகி மாவு. இந்த மாதத்துக்கான பட்ஜெட்ஸ் இது தான். இது வந்து கொஞ்சம் தான். இன்னும் வேறு பக்கம் இன்னும் எண்ணெயெல்லாம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அது 2 1 லிட்ரு வாங்குவோம். 1 லிட்டரை வந்து கடையில் வாங்கிக்குவோம். மிச்சர் கோல்டு கடலெண்ணையும் வாங்கிக்குவோம், செக்கில் ஆட்டின கடலெண்ணையும் வாங்கிக்குவோம். பாருங்கள், அதில் அரை லிட்டரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து வேறு கடையில் வாங்குவோம். ஏன்னா நல்லா புதுசுன்னு உதிரியாகணும்ல, அதனால். எத்தனை கிலோ? 2 கிலோ வாங்கியிருப்பார் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதம் மளிகை சாமான் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.